ஒரு கேள்வி. இந்திய ஸ்டாக் மார்க்கெட்ல 5000த்திற்கும் மேற்பட்ட ஸ்டாக்ஸ் இருக்கும்போது நான் ஏன் 7 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் வாங்குகிறேன்? ஏன் ரிலையன்ஸ்? ஏன் HDFC பேங்க்? ஏன் டைட்டன்? இந்த 7 ஸ்டாக்ஸை தேர்வு செய்த காரணம் என்ன? இன்று என் 1 கோடி ரூபாய் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜியின் முழு ரகசியத்தையும் உங்களுடன் பகிர்கிறேன். இந்த வீடியோவை முடிவு வரை பாருங்கள். ஏனென்றால் நான் ஸ்டாக் பெயர்களை மட்டும் சொல்லப் போவதில்லை. ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கட்ட வேண்டும் என்பதையும் காட்டப் போகிறேன். வணக்கம் நண்பர்களே. 1 கோடி ரூபாய் போர்ட்ஃபோலியோ உருவாக்க வேண்டும் என்றால் அதிக ஸ்டாக்ஸ் வாங்க வேண்டிய அவசியமில்லை. சரியான ஸ்டாக்ஸ் வாங்கினால் போதும். நான் அதனால தான் 7 நிறுவனங்களை மட்டும் தேர்வு செய்துள்ளேன். இந்த போர்ட்ஃபோலியோவை உருவாக்கும் போது நான் 5 முக்கிய விதிகளை ஃபாலோ செய்தேன். முதலாவது, ஸ்ட்ராங் பிசினஸ், வருட கணக்கில் இயங்கும், எதிர்காலத்திலும் வளரக்கூடிய நிறுவனங்கள். இரண்டாவது, மார்க்கெட் லீடர், துறையில் முதலிடம் பிடித்த அல்லது முன்னணி நிறுவனங்கள். லீடர் கம்பெனிஸ் நீண்ட காலத்தில் அதிக வாய்ப்புகள் கொண்டிருக்கின்றன. மூன்றாவது, டைவர்சிபிகேஷன், ஒரே செக்டர்ல மட்டும் முதலீடு செய்யவில்லை, வேறு வேறு துறைகளில் முதலீடு செய்துள்ளேன். இதனால் ரிஸ்க் குறைகிறது. நான்காவது, கன்சிஸ்டன்ட் குரோத், ரெவென்யூ, பிராஃபிட், பிசினஸ் எக்ஸ்பான்ஷன், இவற்றில் தொடர்ந்து வளர்ச்சி காட்டும் நிறுவனங்களை தேர்வு செய்தேன். கடைசியா, பை தி டிப் ஃப்ரெண்ட்லி, மார்க்கெட் கிராஷ் வந்தாலும் பயப்படாம வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸ். அதுதான் என் முக்கிய ஸ்ட்ராட்டஜி. இப்ப அந்த 7 ஸ்டாக்ஸை பார்க்கலாம். முதலில் ரிலையன்ஸ். எனக்கு இது எனர்ஜி கம்பெனி மட்டுமில்ல, ரீடெயில், டெலிகாம், டிஜிட்டல், கிரீன் எனர்ஜி, பல பிசினஸ்களை கொண்ட ஒரு நிறுவனம். ஒரே கம்பெனிக்குள்ளே டைவர்சிபிகேஷன் கிடைக்கிறது. அடுத்தது HDFC பேங்க், இந்தியாவின் மிகப்பெரிய பிரைவேட் பேங்க். பேங்கிங் செக்டர் வளர்ந்தால் இதற்கும் நீண்டகால வளர்ச்சி கிடைக்கும் என்று நம்புகிறேன். லார்சன் மற்றும் டூப்ரோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்தால் ஏல் மற்றும் டி வளர வாய்ப்பு அதிகம். ரோடு, மெட்ரோ, டிஃபென்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் பல துறைகளில் உள்ளது. டைட்டன், இந்தியர்களின் ஜுவல்லரி வாங்கும் பழக்கம் தொடர்ந்து அதிகரிக்கிறது. ஸ்ட்ராங் பிராண்ட், கஸ்டமர் ட்ரஸ்ட், அதனால தான் டைட்டன். நெஸ்ட்லே இந்தியா, ஃபுட் ப்ராடக்ட்ஸ், மார்க்கெட் கிராஷ் வந்தாலும் மக்கள் உணவு வாங்குறத நிறுத்த மாட்டாங்க, அதனால இது டிஃபென்சிவ் ஸ்டாக். பாரதி ஏர்டெல், ஒவ்வொரு வருடமும் டேட்டா யூசேஜ் அதிகரிக்கிறது. 5G டிஜிட்டல் இந்தியா, இன்டர்நெட் குரோத், இதற்கான வாய்ப்புகளை நான் பார்க்கிறேன். அப்போலோ ஹாஸ்பிடல்ஸ், ஹெல்த்கேர் தேவைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. ஹாஸ்பிடல் செக்டரில் நீண்டகால வளர்ச்சி இருக்கும் என்று நம்புகிறேன். பலர் கேட்கிறாங்க, ஏன் 25 ஸ்டாக்ஸ் இல்ல? என்னுடைய பதில், எனக்கு தெரிந்த நல்ல நிறுவனங்களில் மட்டும் முதலீடு செய்வேன். போர்ட்ஃபோலியோவை தேவையில்லாமல் சிக்கலாக்க விரும்பவில்லை. நான் புரிந்து கொள்ளும் பிசினஸ்களில் மட்டுமே முதலீடு செய்கிறேன். ஒவ்வொரு மாதமும் SIP மார்க்கெட் டிப் வந்தால் கூடுதல் வாங்குதல், நீண்டகால பொறுமை. அதுவே என் 1 கோடி ரூபாய் ஸ்ட்ராட்டஜி. இந்த 7 ஸ்டாக்ஸ் நாளை டபுள் ஆகும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நீண்டகால வெல்த் கிரியேஷனுக்கு குவாலிட்டி பிசினஸஸ் மிகவும் முக்கியம் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வாரம் என் போர்ட்ஃபோலியோ அப்டேட்டுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.